டேய், நீ பண்றது ரொம்ப தப்புடா. அவன் பாவம் ஒண்ணுமே இல்லாதவன். ஆனா நீ கஷ்டப்படுறன்னு துட்டு குத்து உதவனா. அவன் துட்டு அவன் வந்து கேக்குறான். ஒண்ணு இப்ப தரேன் இல்ல அப்ப தரேன்னு சொல்லலாம். தர முடியாது. நீ எங்க வேணாலும் போய்க்க. நீ கேஸ் போட்டா எங்கள பணங்குது. நான் தான் ஜெயிப்புன்னு திமிர்ல பேசுறியாம. ஒழுங்கா அவன் துட்ட குடுக்கற வைய பாடுறா. அண்ணான்னு உனக்கு கூப்பிடுறனா அந்த மரியாதையை நீ ஒழுங்கா காப்பாத்திக்க. எங்கள பணங்குது. அவன் எங்க போனாலும் ஒன்னும் புடுங்க முடியாது. நீனே அவனுக்கு வக்காலத்து வாங்கின்னு வர. அவங்களால துட்டு வாங்கன்னு தான் தர முடியாது. அவன் எங்க வேணாலும் போய் என்ன வேணாலும் பண்ணிக்கிட்ட போ. எப்பவுமே ஒன்னு மனசுல வச்சுக்கிடா. ஏழைங்க வயிற்றுல நம்மள சும்மா விடாது. அவன் பாவம் 2 குழந்தைகளை வச்சுன்னு கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறான். அவ்வளோ கஷ்டத்துலயும் நீ போய் பைசா கேட்ட கடனா. அவன் கையில இல்லைனாலும் அவன் பொண்டாட்டி தாலியில இருக்கிற நகையை அடமானம் வச்சு உங்க கையில குத்தான்ல, நம்பிக்கையா தருவனு. அந்த நம்பிக்கையை ஏமாத்தாதரா. நம்ம அப்பா நம்மள அது மாதிரி வளர்க்கல. இதுவரை நான் ஊர்ல நம்ம அப்பா பத்தி யாராவது எதனா சொல்றாங்களா? ஒரு ரூபாயா இருந்தாலும் நாணயமா எத்துமே ஊட்டான குத்துட்டு வராருல. அவருக்கு பொந்துட்டு நீ ஏன்டா ஏமாத்தன்னு பேரு வாங்குற? கையெத்து கும்பிட்றேன், அண்ணன்ற முறையில சொல்றேன். அவனை ஏமாத்தன பாவம் உனக்கும் வேணாம், உன் குழந்தை குட்டிக்கும் வேணாம். எத்துமே குத்துரு. அவன் நேற்று வந்து என் காலில் விழுந்து அழுகுறான். வானாண்டா, தயவுசெய்து குத்துரு. குத்துட்டா உனக்கு நல்ல புண்ணியண்டா.